வணக்கங்க. நம்ம பேச போறது இன்றைக்கு விவசாயிகளோட நிலைமை பத்திங்க. விவசாயம் செஞ்சு அதனால வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தண்ணி இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணி இருந்தாலும் வேலைக்கு ஆட்கள் இல்ல. வேலைக்கு ஆட்கள் இருந்து தண்ணி ரெண்டும் இருந்தாலும் ஏகப்பட்ட பெஸ்ட் ப்ராப்ளம், பூச்சிகளோட ப்ராப்ளம். இது எல்லாத்தையும் மீறி ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தா விவசாயினோட விளைபொருளுக்கு உரிய விலை இல்லை. ஆனா இந்த அடிப்படை ப்ராப்ளத்தை எல்லாம் இதுவரைக்கும் ஆண்டவங்க சரி ஆடுறவங்களும் சரி கவனிக்கிறாங்களா அப்படின்னா, ஏதோ மானியம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மானியத்திலையும் 30,000 ரூபாய் மானியம்னா 22,000 ரூபாய் அதிகாரி முதல்லயே கேட்கறாங்க. என்னவா கையூட்டா, அது கொடுத்தாதான் அந்த பேப்பரை ப்ராசஸ் பண்ணுவாங்கங்கறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னா எல்லாமே பெரும்பாலும் பல்வேறு ஸ்கீம்லயும், குறிப்பா இந்த MNGRM ஸ்கீம், அதுல அதிகமா ஆட்கள் பயன்படுத்தப்பட்டதுனால அவங்க விவசாயத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மடை போடுறதுக்கும் இந்த தென்னமரத்தில் ரவுண்ட் கட்டுறதுக்கு மட்டும்தான் வர்றாங்க. அதான் அவங்க ஏதோ யாசகத்துக்கு வர மாதிரி 10 மணிக்கு வந்து 12 மணிக்கு போயிடுறாங்க. ஆனா இதே ஸ்கீம் கேரளால பாத்தீங்கன்னா விவசாயி பாதி பணமும் அரசாங்கம் கொடுக்கும் பணமும் போட்டு அவங்க விவசாயத்திற்கு அனைத்து வேலைகளையும் செய்யும்படி அவங்க உதவுறாங்க. அடுத்து இரிகேஷன் ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னாலும் தமிழ்நாட்டுல புதுசா இரிகேஷன் ப்ராஜெக்ட்ங்கிறது இந்த 50 வருடமா வரவே இல்லை. கேரளால பாத்தீங்கன்னா புது அணைகள் கட்டுறாங்க. அதே மாதிரி ஆந்திரால பாத்தீங்கன்னா லிப்ட் இரிகேஷன் சிஸ்டம் 20 மாவட்டத்திற்கு ஏறத்தாழ 35 to 40 லட்சம் ஏக்கராக்கு லிப்ட் இரிகேஷன் சிஸ்டம், காலேஸ்வரம் லிப்ட் இரிகேஷன் சிஸ்டம் பண்ணி கோதாவரிக்கு குறுக்க அணை கட்டி இப்போதைக்கு 13 லட்சம் ஏக்கர் அங்க தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கர்நாடகால பாத்தீங்கன்னா அங்கேயும் லிப்ட் இரிகேஷன் சிஸ்டம், மாண்டவி இரிகேஷன் சிஸ்டம், பல்வேறு சிஸ்டம் அணையா கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளே சொல்றோம், ஐயோ அங்க தானே கட்டுறான், கேரளால இங்க காணா கட்டுறான்ட்டு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பாண்டியாறு பொன்னம்பலா, ஆனைமலை நல்லாறு, இப்படி பல்வேறு திட்டங்களை அநேகமா 40-50 வருஷமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதை செய்யற மாதிரி இல்ல. இப்போ அத்திக்கடவு அவனாசி திட்டம் 60 வருஷம் கழிச்சு வந்திருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் பேஸ் ஏனோதானன் பண்ணாங்க, செகண்ட் பேஸுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணல. இதுதாங்க நிலைமை. விவசாயி அவன் செலவழிச்ச பணத்திற்கு அதாவது ஹார்வெஸ்ட் பண்ண பின்னாடி அந்த பணமா கிடைக்குமானா கிடைக்கிறது இல்லை. மீண்டும் சந்திப்போம்.